யாரும் ஜெயிக்க முடியாது. நம்ம படை என்றால் நீங்கள் தான். உங்களில் நானும் ஒருவன். நீங்கள் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியும். சொல்லுவாங்க, ஆம் என்பவரே அதிக பேர் இருப்பதால் இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒத்துக்கொள்வோம் என்று சொல்லுவார்கள் அவங்க. அது மாதிரி இந்த கூட்டணி பிரச்சனை ஏன்ட்ட விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். என் கட்சி தொண்டர்களையோ என்னுடைய கட்சியோ அடகு வைக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடகு வச்சிருக்கேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் மரியாதை கொடுத்து தான் உங்களை வளர்த்துட்டு வந்திருக்கிறேன். ஏன் சொத்துக்கள் இழந்தாலும், அதே மாதிரி உங்க சொத்துக்கள் நீங்க இழந்தாலும் உங்க தன்மானத்தை மட்டும் நான் இழக்க விட மாட்டேன். நம்மளுக்கு வயசு இருக்கு, போராடுவோம். ஆனால் எல்லாரும் என்கிட்ட கேட்குறது, ஏங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனால் கலைஞர் வந்து வரக்கூடாதுல்ல, அதோட உட்கருத்து என்ன? உட்கருத்து ஒண்ணுமே இல்லையா? அவர் வீகம் பண்ற மாதிரி நான் ஒரு வீகம் தயார் பண்றேன்னா கூட இல்லை. இது ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ கூட எனக்கு கட்சியில் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வண்டி வாங்கி தரேன், காரு. உடனே அதை கூட சொல்லுவாங்க திமுக கட்சிக்காரங்க, திமுக காசு கொடுத்தா வாங்கச்சும்பாங்க. உடனே பரப்புறது தானே. உடனே பார்த்தியா விஜயகாந்த் பெரிய கார் வாங்கிறாரு, ஒருவேளை இந்த கார் பென்ஸு கார் வாங்கியிருக்காரு, ஒருவேளை இவங்க தான் வாங்கிவிடும், இல்லாட்டி கூட்டணி சேர்ந்துருந்தான்னு வைங்க. ஓ, கூட்டணி கட்சிக்காரட காசு வாங்கிட்டான். விஜயகாந்த் காசுக்கு அடிமைப்பட்டிருந்தால் என் கல்யாண மண்டபமே இடிபட்டிருக்காது. என்னுடைய தோட்டத்தை பிச்சு பிடிங்கி போட்டிருக்க மாட்டாங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு அடிமைகளா இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலும் போய் நான் அடிமையாக இருக்க விரும்பல மக்களே. அப்படியே அடிமைகளாக உங்களை ஆக்குறதுக்கு நான் தயாரம் இல்லை. ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால், அந்த அரக்கன் கம்சனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிருஷ்ண பத்மனாக மாற வேண்டும். நீங்க கிருஷ்ணனாக மாறினால் நான் ஒரு கருடனாவது மாற வேண்டும். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பண்ண இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்ங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு. ஆக நம்ம படை இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது.